Welcome to the bilingual e-lecture session for diploma students. In this session, we are going to discuss about shear force diagram and bending moment diagrams of beams and the theory of simple bending. Belongs to Unit 4 of Strength of Material subject for second year mechanical engineering. So, in this session, we are going to see the definition of beam and its classification, then shear force and bending moment, then we are going to see the types of loadings, then how to draw a shear force diagram and a bending moment diagram of cantilever and simply supported beams which are subjected to point loads and uniformly distributed load. UDL means uniformly distributed load. Let us start with the beam. Beam. What is a beam? A beam is a structural member subjected to a system of external forces acting at right angles to its axis. A beam is a structural member subjected to a system of external forces acting at right angles to its axis. What are the types of beam? There are 5 types of beam. First, we will see them one by one. First one is cantilever beam. In the cantilever beam, one end of the member is fixed or built in and the other end is free. Here, one end of the beam is fixed. Here, one end of the beam is fixed. This is the cantilever beam. One end of the beam is fixed and the other end is free. This is called as cantilever beam. Swimming pool எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஸ்விம்மிங் பூலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த டைவிங் பேட் இருக்கும், இப்படி இருக்கும். இங்கேக்குள்ள நம்ம என்ன பண்ணுறோம், டைவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த டைவிங் பேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு என்ன இருக்கும் நமக்கு, இட் இஸ் ஃபுல்லி ஃபிக்ஸடு. இந்த ஒரு எண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும் நமக்கு வந்து. இந்த டைப் ஆஃப் பீம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கேன்டிலீவர் பீம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் simply supported beam. Next one is simply supported beam. Here the ends of beam are made to rest freely on supports. Here both ends of the beam are made to rest freely on support. ரெண்டு சப்போர்ட் கொடுத்துருக்கோம், அது மேலே என்ன ஆகுது, ரெண்டுமே ஃப்ரீயாக உட்காந்துருக்கு. இந்த மாதிரி பீம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இந்த பீம் என்ன சொல்கிறோம் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் அப்படின்னு சொல்கிறோம். Next one is the overhanging beam. Here the length of the beam is extended beyond the end supports in a simply supported beam. Okay, what is a simply supported beam? Simply supported beamல என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பீமை வந்து ரெண்டு சப்போர்ட் மேலே ஃப்ரீயாக உட்கார வச்சுருக்கோம். இதுதான் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓவர்ஹேங்கிங் பீம் அப்படின்னா திஸ் லென்த் இஸ் எக்ஸ்டெண்டிங் பியாண்ட். இது என்ன ஆகுது, கொஞ்சம் லென்த் வந்து சப்போர்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதை என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஓவர் ஹேங்கிங் பீம் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிக்ஸடு பீம். ஹியர் போத் எண்ட்ஸ் ஆஃப் த பீம் ஆர் பில்ட் இன் டு த எண்டு வால்ஸ். ஃபிக்ஸடு பீம் யூ சி பீம் இந்த மாதிரி, இது ஒரு வால், இது ஒரு வால். இந்த ரெண்டு வாலுக்கு இடையில் என்ன பண்ணிடுறோம், ஒரு பீம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஸோ வி ஆர் அரெஸ்டிங் ஆல் த மூமெண்ட்ஸ். அதோட மூமெண்ட்ஸை பூரா என்ன பண்ணிடுறோம், நம்ம கார்னரில் அதோட மூமெண்ட்ஸை பூரா நம்ம அரெஸ்ட் பண்ணிடுறோம். This is called as fixed beam. Next one is the continuous beam. Here the beam provides more than 2 supports. Here the beam provides more than 2 supports. This is the continuous beam. In the continuous beam, the beam has more number of supports. ஓகேங்களா? எண்டில் ரெண்டு சப்போர்ட் மட்டும் இருந்து அது ஃப்ரீயாக இருந்ததுன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேங்களா? அது ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா ஃபிக்ஸடு பீம். பட் நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் கண்டினியூவஸ் பீம். அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், கண்டினியூவஸ் பீம். ஸோ 5 டைப் ஆஃப் பீம்: கேன்டிலீவர், சிம்பிளி சப்போர்ட்டட், ஓவர் ஹேங்கிங், ஃபிக்ஸட் அண்டு கண்டினியூவஸ் பீம். தீஸ் ஆர் ஆல் த டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ். நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லோடு. என்னென்ன மாதிரி லோடெல்லாம் பீமில் ஆக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்குறோம். First one is the point load or concentrated load. Point load or concentrated load. Here the load acts as a point on a beam. Here
the load acts at a point on a beam. நம்மக்கிட்ட ஒரு assume பண்ணுங்க, இந்த பீம் என்ன பீம், இது வந்து ஒரு கேன்டிலீவர் பீம், ஒரு ஸ்விம்மிங் பூலோட டைவிங் பேட். ஒருத்தர் என்ன பண்ண போகிறாரு, இங்கே டைவ் பண்ண போகிறாரு. ஸோ his weight is acting at this point. அவரோட வெயிட் வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. ஸோ இந்த லோடுக்கு பேர் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பாயிண்ட் லோட் ஆர் கான்சன்ட்ரேட்டட் லோடு. பாயிண்ட் லோட் ஆர் ஏ கான்சன்ட்ரேட்டட் லோடு. ஓகே, another beam you assume it is a simply supported beam. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா P1 ஆக்ட் ஆகுது அப்படின்னா P1 is equal to 10 kN அப்படின்னா this is called as a point load or concentrated load. Next comes uniformly distributed load, UDL. Uniformly distributed load, UDL. Here the rate of loading is same for each and every unit length of the beam. And the beam வந்து a beam has L length. Okay, L unit of length. இந்த பீமோட லென்த் எவ்வளோ, L units. ஓகே, L units of length இருக்குது. இதில் பாயிண்டில் ஒன்று ஏதாவது ஒரு இடத்துல ஆக்ட் ஆகும். பட் இப்போ அப்படி கிடையாது. என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோடிங் எப்படி இருக்குது அப்படின்னா எந்த ஒரு யூனிட் லென்த் எடுத்து பார்த்தாலும் அது சேமாக இருக்கும். எந்த ஒரு யூனிட் லென்த் எடுத்தாலும் அது சேமாக இருக்கும். பாயிண்ட் லோடு பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு பீம் இருக்குது, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இந்த இடத்துல இங்கே லோடு கொடுத்தோன்னா இங்கே அதிகமாக இருக்கும். இந்த இடத்துல எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். டிஸ்டன்ஸ் போக போக லோடு என்ன ஆகும், நமக்கு லோடோட வேல்யூ கம்மியாக இருக்கும். நமக்கு இட் வில் பிகம் லெஸ். லோடோட வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும். பட் யூடிஎல் அப்படி கிடையாது. எந்த ஒரு யூனிட் லென்த் எடுத்து பார்த்தாலும் அது எப்படி இருக்கும், அது வந்து யூனிஃபார்மாக இருக்கும். அதை என்ன சொல்கிறோம், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. இட் இஸ் ரெப்ரசன்டட் பை இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ஒரு செமி சர்க்கிள் மாதிரி மேலே போட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், UDL. அப்போ இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், UDL ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா P1 is equal to 10 kN per meter. ஒரு மீட்டருக்கு 10 kN, ஒரு மீட்டருக்கு 5 kN, அந்த மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். யூனிட் இஸ் டிஃபரெண்ட், கவனமாக இருக்கணும் நம்ம. The next type is uniformly varying load, UVL, uniformly varying load. Here the load is spread over a beam in such a manner that its extent varies uniformly on each unit length. இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா UDLல எந்த ஒரு யூனிட் லென்த் எடுத்து பார்த்தாலும் அதுக்கு லோடு எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், யூனிஃபார்ம்லி வேரியிங் லோடு. இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்க லோடு வேறு, இங்கே இருக்க லோடு வேறு. ஸோ இதோட வேல்யூஸ் வந்து, லோடோட வேல்யூஸ் வந்து நமக்கு வேரி ஆகும். ஸோ த்ரூஅவுட் த பீம் we are going to have some load which varies from section to section. ஒவ்வொரு யூனிட் செக்ஷன்லேருந்து இன்னொரு யூனிட் செக்ஷன் என்ன ஆகுது, லோடோட வேல்யூ மதிப்பு வந்து மாறுது. அதான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிஃபார்ம்லி வேரியிங் லோட் அப்படின்னு சொல்கிறோம். தென் ஷியர் ஃபோர்ஸ். வாட் இஸ் அ ஷியர் ஃபோர்ஸ்? ஷியர் ஃபோர்ஸ் இஸ் த algebraic sum of unbalanced vertical forces either right or left of the section. ஒரு பீம் வச்சுருக்கோம் நம்ம. இந்த பீமில் வந்து யூ இமேஜின் இட் இஸ் அ பீம், it is supported at both ends, so it is called as a simply supported beam. Okay, it has some loads on it. Okay, P1, P2, P3. Okay, so what is shear force? Algebraic sum of unbalanced vertical forces either right or left of the section. இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுறோம், this is A, this is B and point C, point D, point E. ஏதாவது ஒரு லொக்கேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கு லெஃப்ட்லேயோ அல்லது ரைட்லேயோ இருக்கிற ஃபோர்ஸஸ் எல்லாம் சம் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறோம், வந்து ஷியர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பெண்டிங் மொமெண்ட். பெண்டிங் மொமெண்ட் இஸ் தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆஃப் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் எய்தர் ரைட் ஆர் லெஃப்ட் ஆஃப் தி செக்ஷன். எய்தர் ரைட் ஆர் லெஃப்ட் ஆஃப் தி செக்ஷன். த சேம் திங், இந்த லோடு அப்ளை பண்ணும்போது என்னாகும், நமக்கு இங்கே ஒரு லோடு அப்ளை பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பீம் என்னாகும், நமக்கு வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகும். ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பீம் வந்து என்ன ஆகுது, நமக்கு பெண்ட் ஆகுது. ஸோ இந்த பர்டிகுலர் லொக்கேஷனில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எய்தர் லெஃப்ட் ஆர் ரைட் எடுத்துக்கிட்டு அதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் சம் பண்ணுறோம். அதோட மொமெண்ட் எல்லாம் சம் பண்ணோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், பெண்டிங் மொமெண்ட்.
So bending moment is nothing but the algebraic sum of moments of vertical forces either right or left. Left side உள்ள ஃபோர்ஸில் எவ்வளோ மொமெண்ட் வந்திருக்கு அல்லது ரைட் சைடில் உள்ள ஃபோர்ஸில் எவ்வளோ மொமெண்ட் வந்திருக்கு இதை சம் பண்ணோம் அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம் நம்ம வந்து பெண்டிங் மொமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். There are two types of bending moment. One is positive, another one is negative. Okay. Hanging bending moment. Hanging bending moment na the bend of the beam is as convexity below the center of the beam. Beam oda center la irundhu enna agudhu convex shape la poikittu irukum. Adu enna solrom appadina hanging bending moment appdin solrom. Sagging bending moment appadina the bend of the beam is as concavity above the center of the beam. Adu enna solrom appadina பாசிட்டிவ்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ கான்கேவாக கான்வெக்ஸ் ஷேப்பாக அதை பார்த்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா பாசிட்டிவ் பெண்டிங் அண்டு நெகட்டிவ் பெண்டிங்னு நம்ம டிஸ்கிரைப் பண்ணிடுறோம். எப்போ இந்த சைன் கன்வென்ஷன் வருது ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் சிம்பிள் எப்போ கொடுக்கணும் அப்படின்னா ஃபோர்ஸஸ்க்கு ஷியர் ஃபோர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல் தி அப்வர்ட் ஃபோர்ஸஸ் டு த ரைட் ஆஃப் த செக்ஷன் காஸ் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் தோஸ் ஆக்டிங் டவுன்வர்ட் காஸ் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸ். ஒரு பீம் எடுத்துக்கிறோம். பீமில் இட் இஸ் அ சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீம். இந்த சிம்ப்ளி சப்போர்ட்டட் பீமில் நிறைய ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. பாயிண்ட் ஏ பி சி டி இ எஃப். நவ் வி ஆர் கோயிங் டு டேக் டி. டின்ற இடத்த எடுக்கிறோம் அப்படின்னா டிக்கு ரைட் சைடில் உள்ள ஓகே ஆல் தி அப்வர்ட் ஃபோர்ஸஸ் ஆர் பாசிட்டிவ் ஷியர் ஃபோர்ஸஸ் அண்ட் டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் ஆர் நெகட்டிவ் ஷியர் ஃபோர்ஸஸ். Similarly, all the upward forces to the left of the section cause negative shear forces and those acting upward causes positive shear forces. ஓகேங்களா. ரைட் சைடு ஆஃப் த செக்ஷனில் உள்ள டவுன்வர்ட் எல்லாம் பாசிட்டிவ், அப்வர்ட் எல்லாம் டவுன்வர்ட்லாம் பாசிட்டிவ், அப்வர்ட் எல்லாம் நெகட்டிவ். அதே போல் லெஃப்ட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா டவுன்வர்ட் ஃபுல்லாக என்ன அப்வர்ட் ஃபோர்ஸஸ் ஃபுல்லாக நெகட்டிவ், டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ் ஃபுல்லாக பாசிட்டிவ். Okay, like that we are classifying. Similarly, bending moment. ஒரு பீம் இருக்குது. இந்த பீம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா it is subjected to a load, simply supported beam. Because of the support, it bends. இந்த மாதிரி பெண்ட் ஆகுது நமக்கு. ஓகே, பெண்ட் ஆகுது. இது எப்படி கிளாக் வைஸ் மொமெண்ட், ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட் அப்படின்னு எப்படி பார்க்குறது? கிளாக் வைஸ் மொமெண்ட் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட். அதில் ஒரு கேன்டிலீவர் பீம் இருக்குது. இங்கே வந்து என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கேன்டிலீவர் பீமில் இந்த இடத்த ஒரு லோடு அப்ளை பண்ணுறோம். இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஏ மொமெண்ட் கொடுக்குறோம். இது கிளாக் வைஸ் மொமெண்ட்டாக கவுண்டர் கிளாக் வைஸ் மொமெண்ட்டா அப்படின்னு பார்க்குறோம் நம்ம. ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்ஸ் ஃப்ரம் ரைட் அண்டு கிளாக் வைஸ் மொமெண்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஆஃப் த செக்ஷன் ஆர் பாசிட்டிவ். செக்ஷனுக்கு வலது பக்கம் ரைட் சைடு வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட் அண்டு லெஃப்ட் சைடில் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா அதாவது ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்ஸ் இன் ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட், லெஃப்ட் சைடு வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட். இது எல்லாம் பாசிட்டிவ். சிமிலர்லி கிளாக் வைஸ் மொமெண்ட்ஸ் ஃப்ரம் த ரைட் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மொமெண்ட்ஸ் ஃப்ரம் த லெஃப்ட் ஆஃப் த செக்ஷன் ஆர் நெகட்டிவ். ஸோ எந்த பாயிண்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம், ஏ பி சி எந்த பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணுறோன்றது அதில் உள்ள லெஃப்டா ரைட்டா, இங்கே இருக்க மொமெண்ட்டா இங்கே இருக்க மொமெண்ட்டா, வெதர் இட் இஸ் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். ஹியர் ஆல்சோ இட் இஸ் கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ், whether the force is acting upward or downward. இதை பொறுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து நம்ம அசைன் பண்ணுறோம். அடுத்த டேபிளில் உங்களுக்கு கிளியராக இருக்கும் கொஞ்சம் வந்து. ஓகேங்களா. நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுது ஈஸியாக இருக்கும். ஸோ சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்டு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். சியர் ஃபோர்ஸ் டயக்ராமை சிம்பிளாக எஸ்எஃப்டின்னு சொல்கிறோம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராமை வந்து பிஎம்டி அப்படின்னு சொல்கிறோம். பாயிண்ட் லோடுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வந்து வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் லைன். பாயிண்ட் லோடுக்கு எப்படி இருக்கும், வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டல் லைன். பட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருக்குன்னா இட் இஸ் லைக் அ ஸ்லோப் லைன். இது எப்படி இருக்கும், நமக்கு வந்து ஸ்லோப் லைனாக இருக்கும். ஃபார் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் ஸ்லோப் லைனாக இருக்கும். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் கான்கேவாக இருக்கும் அல்லது கான்வெக்ஸாக இருக்கும். வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அதை பொறுத்து எப்படி இருக்குது நமக்கு வந்து கான்கேவ் ஆர் கான்வெக்ஸ் கர்வாக இருக்கும். when a simply supported beam have the UDL, then the maximum bending moment is at the point where the shear force changes the sign. ஓகேங்களா. ஸோ ஒரு பீம் வச்சுருக்கோம் நம்ம. த பீம் இஸ் சப்ஜெக்டட் டு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லோட்ஸ். நிறைய லோடு வந்து அங்கே ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா. இது பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துறோம் நம்ம. இப்போ another simply supported beam, it is subjected to an UDL.
யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு யூடிஎலுக்கு சப்ஜெக்ட் ஆகிருக்கு நமக்கு வந்து. இதில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னா எங்கே சியர் ஃபோர்ஸ் வேல்யூ பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மாறுதோ அந்த இடத்துல என்ன வரும் நமக்கு வந்து the bending moment at that point will be maximum. Bending moment will be maximum at the point where the shear force changes the sign from positive to negative. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். A cantilever beam 6 meter long, a cantilever beam 6 meter long carries 3 point loads, 3 point load இருக்குது of 2 kilonewton, 3 kilonewton and again 3 kilonewton at a distance of 1.5 meter, 4 meter and 6 meter respectively from the fixed end. Draw shear force diagram and bending moment diagram. என்ன கொடுத்துருக்காங்க? கேன்டிலீவர் பீம். அப்போ கேன்டிலீவர் பீம்னா என்னது நமக்கு? கேன்டிலீவர் பீம் அப்படின்னா ஒரு எண்டு எப்படி இருக்கும் நமக்கு? ஒரு எண்டு வந்து நமக்கு ஃபிக்ஸடாக இருக்கும், அடுத்த எண்டு எப்படி இருக்கும் நமக்கு வந்து ஃப்ரீ எண்டாக இருக்கும். ஒரு எண்டு ஃபிக்ஸடாக இருக்கும், ஒரு எண்டு எப்படி இருக்கும் நமக்கு வந்து ஒரு எண்டு ஃபிக்ஸட், ஒரு எண்டு ஃப்ரீ. ஓகே, ஏ பி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? 3 பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது. 2 கிலோ நியூட்டன், 3 கிலோ நியூட்டன், 3 கிலோ நியூட்டன். எவ்வளோ தூரத்தில் இருந்து? இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6 மீட்டர்ஸ். எவ்வளோ? 6 மீட்டர் லென்த். 6 மீட்டர் லென்த். லென்த் இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? லென்த் வந்து லென்த் இஸ் கிவன் அஸ் 6 மீட்டர். லென்த் இஸ் கிவன் அஸ் 6 மீட்டர். ஸோ இங்கேருந்து 1.5 மீட்டரில் ஒரு லோடு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க? ஃபிக்ஸட் எண்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து 1.5 மீட்டரில் ஒரு லோடு. இது எவ்வளோ? 2 கிலோ நியூட்டன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 4 மீட்டர். இங்கேருந்து 4 மீட்டரில் இன்னொரு லோடு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? அது வந்து 3 கிலோ நியூட்டன். அடுத்து இங்கேருந்து 6 மீட்டர். 6 மீட்டர்னால் கரெக்டாக எண்டில். எண்டில் எவ்வளோ இருக்குது நமக்கு? ஒன்ஸ் அகெயின் 3 கிலோ நியூட்டன். ஓகேங்களா? ஸோ இது வந்து 1.5 மீட்டர், இது வந்து 4 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ், இது வந்து டோட்டல் லென்த் 6 மீட்டர்ஸ். இந்த மாதிரி லோடு இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்டு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரைய சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வி கோ ரைட் த கிவன் டேட்டா டு ஃபைண்ட் அண்டு டிராயிங் வரையணும். ஓகேங்களா? ஸோ கிவன் டேட்டா லென்த் ஆஃப் த பீம் ஏபி இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர். லோட் அட் சி, சின்ற இடத்துல லோடு எவ்வளோ இருக்குது, டின்ற இடத்துல எவ்வளோ இருக்குது, பீன்ற இடத்துல எவ்வளோ இருக்குது, இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இதில் கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் சி அண்ட் திஸ் இஸ் சி அண்ட் திஸ் இஸ் டி, ஏபி சிடி. ஓகேங்களா? ஸோ சி 2 கிலோ நியூட்டன், டி 3 கிலோ நியூட்டன், பி 3 கிலோ நியூட்டன். ஏசி எவ்வளோ இருக்குது நமக்கு வந்து? ஏசி வந்து 1.5. ஓகேங்களா? டிஸ்டன்ஸ் ஏடி எவ்வளோ இருக்குது நமக்கு? 1.5 ப்ளஸ் 2.5 நமக்கு எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. டோட்டல் லென்த் இஸ் கிவன் அஸ் ஏபி இஸ் கிவன் அஸ் 6. ஸோ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. டு ட்ரா சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் அண்டு பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு கீழே இந்த டாட்டர் லைனை போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் வரையணும். ஓகேங்களா? திஸ் ஸ்பேஸ் இஸ் ப்ரொவைடட் ஃபார் சியர் ஃபோர்ஸ் டயக்ராம். அதுக்கு கீழே என்ன வரையணும் அப்படின்னா நம்ம பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையணும். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வரையணும். ஸோ இதுக்கு அட்வைசபிள் என்ன அப்படின்னா பேப்பர், உங்களோட ஆன்சர் ஷீட் இருக்கு இல்லைங்களா? ஆன்சர் ஷீட்டில் வந்து நீங்கள் பாதி பகுதியை விட்டுறலாம். இந்த பக்கம் யூ டூ யுவர் கால்குலேஷன்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே டிராயிங் வரைய ஆரம்பிச்சிருங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள்? டிராயிங் வரைய ஆரம்பிச்சிருங்க. சியர் ஃபோர்ஸ் டயக்ராம், பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். ஸோ இதை சாலிடாக 1 by 1 வரணும். ஒரு படத்துக்கு கீழே அடுத்த படம் வந்தால் தான் நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் நமக்கு. ஓகேங்களா? ஸோ கீப் ஆஸ் இட் இஸ். உங்களோட ஆன்சர் ஷீட்டை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. சியர் ஃபோர்ஸ் டயக்ராம் எஃப்பி எவ்வளோ இருக்குது நமக்கு? எஃப்பி 3 கிலோ நியூட்டன். சீன்ற இடத்துல எவ்வளோ ஆக்ட் ஆகுது பாருங்கள். சீன்ற இடத்துல எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்னா இங்கே ஒரு 3, இங்கே ஒரு 3. அப்போ எவ்வளோ வருது நமக்கு? 6 கிலோ நியூட்டன். டீன்ற இடத்துல எவ்வளோ ஆக்ட் ஆகுது நமக்கு பாருங்கள். டீன்ற இடத்துல எவ்வளோ ஆக்ட் ஆகுது நமக்கு? 3, 3, 2. 3 + 3 + 2 எவ்வளோ ஆக்ட் ஆகுது அப்படின்னா 8 கிலோ நியூட்டன். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கேருந்து 3 கிலோ நியூட்டனுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறோம். அடுத்து ஹரிசாண்டல். என்கிட்ட இங்கே சேஞ்சஸ் கிடையாது, யூடிஎல் இல்லை, அதனால் இங்கே 3 கிலோ நியூட்டன். இங்கே வரும்போது எவ்வளோ இருக்குது நமக்கு? 6 கிலோ நியூட்டன். இங்கேருந்து இங்கே வரும்பொழுது 8 கிலோ நியூட்டன். பழையபடி ஏல பார்க்குறோம். ஏன்ற பாயிண்டில் எவ்வளோ ஆக்ட் ஆகுது? 3 + 3 + 2. ஸோ இங்கே எவ்வளோ வருது நமக்கு வந்து? ஏன்ற இடத்துலையும் 8 கிலோ நியூட்டன். ஏல எவ்வளோ வருது நமக்கு வந்து? 8 கிலோ நியூட்டன் வருது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். இதெல்லாம் என்ன நமக்கு வந்து பாசிட்டிவ். பிகாஸ் நமக்கு
எங்கேருந்து இதுக்கு ரைட் சைடு டவுன்வர்ட் ஆக்ட் ஆகுது, இதுக்கு ரைட் சைடில் டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணுறதுனால ஆல் த ஃபோர்ஸஸ் ஆர் பாசிட்டிவ் விச் ஆர் ஆக்டிங் ரைட் சைடு. செக்ஷனுக்கு ரைட் சைடு டவுன்வர்ட் ஆக்ட் பண்ணுறதுனால இது எல்லாம் நமக்கு பாசிட்டிவ் ஃபோர்ஸஸ். தென் வி ஹவ் டு ட்ரா த பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம். பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரையும் பொழுது வாட் இஸ் பெண்டிங் மொமெண்ட் பார்க்குறோம் நம்ம, ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ த பாயிண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் லோடில் பார்க்குறோம் எம்பி, இந்த இடத்துல பார்க்குறோம் எம்பி, பின்ற இடத்துல அந்த இடத்துல தான் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, 3 kN ஆக்ட் ஆகிறதுனால ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ நமக்கு 0. ஓகே, அந்த இடத்துல ஆக்ட் பண்ணுறதுனால இட் இஸ் 0 kN/m, 0 kN/m. தென் நெக்ஸ்ட் சியில் பார்க்குறோம், சின்ற இடத்துல இந்த 3 × 0 இது கேன்சல் ஆயிடுது நமக்கு. பட் இது என்ன ஆகுது 3 kN × 2, 3 kN × 2. அப்போ 3 × 2 6 kN/m. இது என்ன மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுது நமக்கு வந்து, இது வந்து கிளாக் வைஸ் மொமெண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஸோ செக்ஷனுக்கு ரைட் சைடு கிளாக் வைஸ் இருக்கிறதுனால பாசிட்டிவாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து டீன்ற லொக்கேஷனில் பார்க்குறோம், டீன்ற லொக்கேஷனில் இது வந்து 0 ஆகிடும். இது என்ன ஆகும் நமக்கு 3 kN × 4.5 ப்ளஸ் 3 kN × 2.5 ரெண்டு வேல்யூ இருக்கும். 3 kN × 4.5, 3 kN × 2.5. ஸோ இதோட வேல்யூ பார்க்கும்போது எவ்வளோ வரும் நமக்கு 21 kN/m, 21 kN/m. எம்டி எவ்வளோ வருது நமக்கு வந்து 21 kN/m. தென் எம்ஏ, ஏன்ற இடத்துல பார்க்குறோம், ஏன்ற இடத்துல பார்க்கும்போது எவ்வளோ வருது நமக்கு பாருங்கள் 3 × 6. ஃபஸ்ட் இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம், எவ்வளோ வருது நமக்கு 3 × 6, ஃபோர்ஸ் இன்ட்டு perpendicular distance, force into perpendicular distance. What is moment? Moment is equal to force into perpendicular distance. 3 × 6 first force க்கு, second force க்கு எவ்வளோ வருது நமக்கு 3 × force into perpendicular distance எவ்வளோ நமக்கு, இந்த distance 4. Then 2 into எவ்வளோ வருது நமக்கு 1.5, 2 × 1.5. இதை கால்குலேட் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்னா வேல்யூ வந்து MA is equal to 33 kN/m. MA is equal to 33 kN/m. ஸோ இதுக்கு கீழே என்ன பண்ணணும் அப்படின்னா பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வந்து நம்ம வரையணும். சியர் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் போகிற வரைக்கும் எப்படி இருக்குன்னா ஹரிசாண்டல் லைன் ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன், ஹரிசாண்டல் லைன் வெர்டிக்கல் லைன், எங்கெங்கே இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த இடத்துல வெர்டிக்கல் லைன், அதர்வைஸ் இட் இஸ் ஹரிசாண்டல். ஸோ இங்கே 3 kN ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே 0 kN, இங்கேருந்து 3 kN ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. சி வரைக்கும் என்ன ஆகுது நமக்கு 3 kN தான். அடுத்து சியில் தான் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுது, எவ்வளோ ஆக்ட் ஆகுது 3 kN. ஸோ 3 + 3 இன்னொரு 3 ஆட் பண்ணுறோம் 6 kN. 6 kN பிடிச்சிட்டு இங்கே சியிலேருந்து டி வரைக்கும் கான்ஸ்டன்ட் அப்படியே 6 வந்துக்கிட்டே இருக்குது. டி கிட்ட வரும்போது பழையபடி ஒரு 2 kN ஆட் ஆகுது +2. அப்போ எவ்வளோ வருது நமக்கு 8 kN. இது எங்கே வரைக்கும் வருது நமக்கு ஏ வரைக்கும் வருது. ஓகே, இந்த லைன் வரைஞ்சிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா. திஸ் இஸ் ஃபார் பாயிண்ட் லோடு. யூடிஎல்னு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது அடுத்த செஷனில் பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ இது வந்து பாயிண்ட் லோடுன்றதுனால we are doing like this. This area is positive, this area is positive. Shear force is acting in the positive direction. இப்போ பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எவ்வளோ எப்படி வரைகிறது, how to draw the bending moment diagram? At point B, bending moment is 0 kN/m. Why 0 kN/m? Because force into perpendicular distance, the force is acting at the point B, so the perpendicular distance is 0. Force into perpendicular distance. Okay, moment at B. So moment at B is equal to 3 kN into 0. So this is going to be 0 kN/m. MB, moment at B. Next we are coming to C. Cக்கு வரும்போது பார்க்குறோம், சிலேருந்து பார்க்கும்போது என்ன ஆகுது நமக்கு இந்த செக்ஷனுக்கு சி செக்ஷனுக்கு ரைட் சைடு மட்டும் பார்க்கணும். ரைட் சைடு பார்க்கும் பொழுது 3 kN into 2 meter distance. அப்போ எவ்வளோ வருது நமக்கு 6 kN/m. இங்கே ஒரு லைனை வரைஞ்சி இதை ஜாயின் பண்ணணும். எங்கே இன்க்ரீஸ் ஆகுது 0லேருந்து 6 kN/m இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுத்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறோம். இப்போ எங்கே கண்டுபிடிக்கிறோம், டி கண்டுபிடிக்கிறோம். டி பார்க்கும் பொழுது 3 × 4.5 + 3 × 2.5 வேல்யூ எவ்வளோ கிடைக்கிது நமக்கு 21 kN/m. 21 kN/m. ஸோ 21 kN/m பழையபடி ஒரு இன்க்ளைன் லைன் வரைஞ்சி ஜாயின் பண்ணிடுறோம். Now we are taking the moment at A. Moment at A is given by 3 × 6 + 3 × 4 + 2 × 1.5. So total value is 33 kN/m.
ஸோ 33 kilonewton meter. இதை ஜாயின் பண்ணிவிட்டு அப்பர் டைரெக்ஷனில் க்ளோஸ் பண்ணிடுறோம். எவ்வளோ க்ளோஸ் பண்ணிடுறோம்? அப்பர் டைரெக்ஷன். ஸோ ஜீரோவில் என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு ஜீரோவில் இருந்து எங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நமக்கு 33 kilonewton meter வரைக்கும் பெண்டிங் மூமெண்ட் கிடைக்குது. பட் இட் இஸ் இன் த நெகட்டிவ் டைரெக்ஷன். இட் இஸ் இன் த நெகட்டிவ் டைரெக்ஷன். This is how we go to draw the shear force diagram and the bending moment diagram for the point load application on beams. Point load application on beams. The problem மட்டும் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? A cantilever beam 6 meter long carries 3 point loads of 2 kilonewton, 3 kilonewton and 3 kilonewton at a distance of 1.5 meter, 4 meter and 6 meter respectively from the fixed end. ஓகே, இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூ கோ டு ட்ரா த டயக்ராம். இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கோங்க. இந்த வேல்யூஸ் எடுக்கும் பொழுது 6 மீட்டர், 4 மீட்டர், 1.5 மீட்டர்ஸ் எடுக்கும் பொழுது யூ கேன் டேக் இட் இன் ஸ்கேல்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ராயிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. யூ டிவைட் த ஏரியா இன்ட்டு 3 ஈக்குவல் பார்ட். 6லேருந்து என்ன பண்ணிக்கோங்க, 6னா யூ கேன் ட்ரா அப் டு 12 mm. 12 mmக்கு வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், we can calibrate them or we can mark the points in scales so that the picture will be very it gives a better result, very clear view about the shear force diagram and bending moment diagram நமக்கு கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஜை வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. யூ கோ டு டிவைட் த ஆன்சர் ஷீட் இன்ட்டு 2. ஓகே, சின்னதாக ஒரு லேஸ் a thin line using the pencils you draw a line. Right hand side you use it for drawing, left hand side you use it for calculation purposes. ஓகேங்களா? So first to draw the diagram. Okay, all are acting downwards only. Then we go to create the shear force diagram and bending moment diagram. Okay, how to calculate the shear force? Shear force is nothing but algebraic sum of forces acting right or left of the section. அந்த செக்ஷனுக்கு ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ என்னென்ன ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுதோ அதோட சம்மை மட்டும் பார்க்குறோம். ஓகே, ஸோ நீங்கள் இதில் ரைட் சைடு எடுக்கும் பொழுது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ரைட் சைடு எடுக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்தந்த பாயிண்டில் என்ன லோட் ஆக்ட் ஆகுதுன்னு. ஸோ ஃப்ரம் ஜீரோ we are increasing to 3 kilonewton, horizontal vertical line. இங்கே பாயிண்ட் லோட்னால என்ன ஆகிடுது, நமக்கு டைரெக்டாக வந்துடுது. யூடிஎல் அப்படின்னா நமக்கு இன்க்ளைன்டு லைன் வரும். அது அடுத்த செஷனில் நம்ம பார்க்கலாம். ஸோ shear force, it is nothing but algebraic sum of all the forces acting on the right hand side or left hand side of the section, particular section. Shear force எடுத்தாச்சு. Then we have to calculate the bending moment. Bending moment எப்படி கண்டுபிடிக்கிறது? Bending moment is given by the formula m is equal to force into perpendicular distance. Force into perpendicular distance. You start from right side. B ல பார்க்குறோம். B ல என்ன ஆயிடுது? mb is equal to force into perpendicular distance. mb is equal to 3 into 0. And the perpendicular distance என்ன ஆயிடுது? 0 ஆயிடுது. Because the force is acting at that point. அந்த பீன்ற பாயிண்ட் ஆக்ட் பண்ணுறதுனால டிஸ்டன்ஸ் வந்து 0. ஸோ எம்பி இஸ் 0. ஃப்ரீ எண்டில் 0 ஆகிடுது. தென் சியில் பார்க்குறோம். சியில் எவ்வளோ வருது? ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 6 kilonewton meter. தென் டியில் வரும்பொழுது there are 2 forces, 3 into 4.5 and 3 into 2.5. ஸோ 21 kilonewton meter. தென் ஏல பார்க்குறோம். ஓகே, தென் ஏ 33 kilonewton meter. You have to mark all the values. ஓகேங்களா? டயக்ராமில் we are starting from 0 kilonewton meter ஆரம்பிச்சு 6 kilonewton meter, 21 kilonewton meter, 33 kilonewton meter. You join them by straight lines. ஓகே, இப்படி லைன் வரைஞ்சி அதில் என்ன பண்ணிவிடுங்க, ஜாயின் பண்ணிவிட்டு you can close it. Okay, so this is how we go to create the shear force diagram and bending moment diagram. With this we are coming to the end of this session. In this session we learnt about beams, types of beams and the types of loads, and how to calculate the shear force and bending moment, and how to create shear force diagram and the bending moment diagram for point load applications. Thank you.